ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வார ராசி பலன்கள் வீக்லி பலன் 23/3/2025 முதல் 29/3/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 29/3/2025 2 முக்கியமான நாட்கள். ஒன்று அமாவாசை, சர்வ அமாவாசை வருகிறது. இன்னொன்று சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கிறார். முக்கால் சுபம் என்று சொல்லலாம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். மற்றபடி உங்களுக்கு 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 2இல் இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறது மிக சிறப்பு. தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அல்லவா. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 12இல் இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இதில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், புதனும் வக்ரகதியில் இருக்கார். இப்போது இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு நல்ல பலனை தருமா? ராசிநாதனே 3ஆம் இடத்தில் போயிட்டார். 3ஆம் இடம் என்பது துஸ்தானம் தான் சொல்லக்கூடிய நிலை. பட் இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் குறிப்பாக குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார். 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார். ஆதலால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக அமைகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக செய்வீர்கள். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள், அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் இன்னும் ஏனைய நிறைய பேர் இருக்காங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். பணம் பல குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை. பணம் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பண மழை பொழியும் என்று சொன்னால் மிகையாகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் தன்னுடைய இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீட்டில் 11இல் இருக்கும் சனி பகவான் அளப்பரிய பலனை தருவார். சனி பகவானுக்கு 3, 6, 11 இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதுலேயும் எஸ்பெஷலி 11ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். அப்போது தொழில் நீங்கள் சுணக்கமாக இது நாள் வரைக்கும் போயிருந்தாலும் தொழில் நல்ல சிறப்பாக செய்வீங்க. சூடு பிடிச்சி நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நிறைய வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். இந்த நடைபாதை வியாபாரிகள், வண்டி 4 வீலர் அல்லது 2 வீலரில் பொருளை ஏற்றி வியாபாரம் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏனோ தானோன்னு எடுத்து செய்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி இந்த ராசிநாதன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அங்கு இருந்து
8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலை எப்படி மேம்பாடு செய்வது, தொழிலில் எப்படி அதிகப்படுத்தி வருமானத்தை ஈட்டுவது, உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் உத்தியோகத்தில் எப்படி சிறப்பாக செய்வது, மேலிடத்தில் பாராட்டினை பெறுவது, நிர்வாகத்தின் மூலம் நல்ல பேர் எடுப்பது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. மற்றபடி இந்த குரு பார்வையை பார்க்கலாம் வாங்க. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்பொழுது 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் 2ல் ஆட்சி பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்குமா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு அவங்க நலமோ சொத்தோ நகை நட்டோ உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், வேலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு சின்ன பின் பாயிண்ட்டு கூட பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும், சந்தோஷமாக செல்லும். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி இன்னொரு கூடுதல் பொறுப்பு வழங்குவாங்க அலுவலகத்தில். அப்போது மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். அந்த 10க்குடையவன் 11ல் இருப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இரும்பு சார்ந்த தொழில்துறை, அதாவது சின்ன லேக் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ அவங்களுக்கு தொழிலாளிக்கு பார்த்தா அற்புதமான ஒரு நேரம். வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நிலத்தின் அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் கூட தொழிலாளிகள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு வேலை பார்த்துப்பீங்க. நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். முகத்தில் தெளிவு, சந்தோஷம் கண்டிப்பாக பிறக்கக்கூடிய தருணம் என்று சொல்லலாம். குறிப்பாக பாருங்கள், ராகு 12ல் இருக்கிறார். வெளிநாடு போக விரும்பும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தாராளமாக போங்க. வெளிநாட்டில் வேலைக்காக போகணுமா, இல்லை உத்தியோகத்துக்காக போகணுமா, அதாவது சொந்த தொழில் பண்ணணுமா, அல்லது உயர்கல்விக்காக போகிறீங்களா, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார். ஆதலால் உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மிக மிக உன்னதமான காலம். வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். டெக்னீஷியன், டைரக்டர்ஸ், நடிகைகள் எல்லோருக்குமே அற்புதமான காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கூட ஒரு உன்னதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், தனியார் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி எல்லோருக்குமே சிறப்பான காலம். அழகு ஒப்பனை நிலையங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள், அதில் பணியாற்றுபவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு 29ஆம் தேதி பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் அதாவது இருக்கும் மீனத்துக்கு சனி பகவான் சென்றடைகிறார். அதாவது சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது 29/3/2025. சூரியன் சனி இணைவு என்பது அங்கே இருக்கிறதால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். தொழில் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனைகள் வரலாம்.
அதுபோல் வார இறுதியில் 29/3/2025 தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இது மேன்மையான வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.